பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறாராம், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாராம் நம்முடைய ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தாழ்மையுள்ளவர்களையும் துக்கிக்கிறவர்களையும் அவர் கிருபையாய் அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உயரத்தில் இருக்கிறவர்களை, ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களை இந்த உலகம் நோக்கி பார்க்கும். ஆனால் தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகம் நோக்கி பார்க்கும் என்று சொன்னால், அவர்களை ஒரு மனிதனாய் கூட அல்ல, அவர்களை பார்ப்பதற்கு கூட இந்த உலகம் விரும்பாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் வசனம் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. அவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, மனுஷனாலே தாழ்த்தப்பட்டவர்களை, மனுஷனுடைய பார்வைக்கு தாழ்மையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தூக்கி உயரத்தில் வைக்கிறாராம். துக்கிக்கிறவர்களை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துக்கிக்கிறவர்களை என்ன செய்கிறாராம் பாருங்க, அவர் ரட்சித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்த்தப்பட்டவர்களையும் ஆண்டவர் உயர்த்துகிறார், துக்கிக்கிறவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனுஷனாலே தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும், நீங்கள் மனுஷனாலே துக்கப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கும் பொழுது தாவீது மற்றவர்களுடைய பார்வைக்கல்ல, தன் சொந்த தகப்பனுடைய பார்வைக்கே ஒரு தாழ்த்தப்பட்டவனை போல விளங்கினார் என்று சொன்னால், மற்ற எல்லோருமே யுத்த காலத்தில் இருந்தார்கள். எனவே எல்லோருக்கும் ஈசாய் ஒரு மதிப்பை கொடுத்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய குமாரரை கூப்பிடு என்று சொல்லி சொன்ன பொழுது எல்லோரையும் கூப்பிட்டு விட்டார். ஆனால் தாவீதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. தாவீதை குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால், இவன் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டான், இவன் ஒன்றுக்கும் உபயோகப்பட மாட்டான் என்று சொல்லி அவருடைய தகப்பன் அவரை குறித்து நிச்சயமாக முடிவு கட்டியிருப்பார் என்று சொல்லி நினைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனை மனிதர்கள் தாழ்த்தினார்களோ அந்த மனுஷனை கர்த்தர் உயரத்தில் வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு துக்கமாக இருந்திருக்கும். எனவேதான் 23ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார்: ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றுதல் யாருக்கு தேவை என்று சொன்னால், துக்கப்படுகிறவர்களுக்கு தேவை. அவர் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என்னுடைய சொந்த வீட்டால் தாழ்மைப்படுத்தப்பட்டாலும், ஆண்டவரே, துக்கத்தினாலே என் உள்ளம் நிறைந்திருந்தாலும், ஆண்டவரை தேற்றுகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷன் தாழ்த்தப்பட்டானோ, எந்த மனுஷன் துக்கித்து கொண்டிருந்தானோ, அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். அந்த மனுஷனை, அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கட்டத்தில் தாவீதை கண்டுகொள்ளாத மனிதர்கள் கூட அவருடைய தயவை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எந்த குடும்பம் தாவீதை மட்டம் தட்டினதோ அதே குடும்பத்துக்கு ஒரு கிரீடமானவராய் மாறி போனார். தாவீது எங்களுடைய சகோதரன், தாவீது எங்களுடைய வீட்டு பிள்ளை, இந்த நாட்டின் ராஜா எங்களுடைய வீட்டு பிள்ளை என்று சொல்லி, அன்பான தினை பிள்ளைகளே, அவரை மறந்தவர்கள், அவரை தாழ்த்தினவர்கள், அவரை ஒரு தாழ்மையான பார்வை பார்த்தவர்கள், அவரை துக்கப்படுத்தினவர்கள் எல்லோருமே, இவர் எங்களுடைய சகோதரர், இவர் எங்களுடைய உறவினர் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனுஷனாலே தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது மனுஷனாலே நீங்கள் துக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனாலே தாழ்மைப்படுத்தப்பட்டிருக்கிற உன்னை நான் நிச்சயமாக நான் உயர்த்துவேன். மனுஷனாலே உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிற, துக்கித்து கொண்டிருக்கிற உன்னை நிச்சயமாக நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவன் சொன்னால், தாழ்மையுள்ளவர், தாழ்த்தப்பட்டவர்களை அவர் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார்.
தாவீதின் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேற்றிய தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தாழ்மையுள்ள ஆண்டவரே, தாழ்த்தப்பட்டவர்களை ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை நீர் ரட்சித்து உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் இன்றைக்கு பேச நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தாவீதை உயர்த்தின தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 100% நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்கள் எங்கெல்லாம் ஆண்டவரை தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் துக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்திலே அந்த மனுஷனுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தரை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.